ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து லைன் கிரியேட்டிவ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு லைனை வந்து ஒவ்வொரு ஷேப்பில் போட்டு பழகிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹேண்டில் லைன் போடும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் லைனை நீட்டாக அழகாக வரும், பிரேக் ஆகாமல் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன் அப்படின்னு நம்ம பாக்ஸில் நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்மளோட கைகளும் வந்து நடுக்காமல் அழகாக வரும். இந்த கிளாஸில் வந்து நம்ம லைனையும் ஜிக்ஸாக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்டர் டிசைன் பார்க்கலாம். நீங்களும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸில் லைன்ஸை வந்து ரொம்ப கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் எட்டியே போட்டாலும் நீட்டாக போடுங்க. நீங்கள் எல்லாருமே எப்படி போட்டிருக்கீங்க லைனிங் பார்த்தீங்கன்னா, பேப்பரில் போடுறதுனால பேப்பரில் என்ன பண்ணுறீங்க, என்ன போன டிப்பை வச்சு தேய்ச்சி போடுறீங்க. அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னா, காஞ்சி ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்களே பாருங்கள், அந்த லைன்ஸ் போட்டிருக்க இடத்த ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன போன டிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேப்பரில் வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக என்ன டிப்பை தூக்கி மெதுவாக போட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல நிப்பாட்டணும்னு சொன்னேன். அது மாதிரி நீங்கள் லைன்ஸை போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஜிக்ஸாக்கும் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கு பாருங்கள். அதே வந்து இதில் போட்டு காட்டுறேன் பெருசாக. ஜிக்ஸாக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்கும். இதுலேயும் நான் வந்து ஸ்ட்ரைட் லைனு இந்த மாதிரி பாக்ஸு மாதிரி இதெல்லாம் நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே வந்து தேர்ட் கிளாஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், ஜிக்ஸாக் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி இந்த ஷேப்பில் போட்ட மாதிரி ஹரிசாண்டல் லைனையும் போடணும். அதே மாதிரி கிராஸாகவும் போடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செக்குடு டிசைன் மாதிரியும் போடணும். நான் வந்து இதுலேயே நான் போட்டு காட்டுறேன். இந்த ரெண்டு போட்டிருக்கேன் இல்லையா ஜிக்ஸாக் டிசைனு, அதுலேயே நான் போட்டு காட்டிடுறேன். அது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, இப்போ நான் போட்டு காட்டுறேன். இந்த பாக்ஸ் மாதிரி போடுறத நான் போட்டு காட்டுறேன். இப்போது இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கைகளில் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி போட்டு சென்டரில் ஒரு டாட்லாம் வச்சோம்னா அழகாக இருக்கும். அதுக்கு தான் அந்த வந்து லைன்ஸையும் இந்த ஜிக்ஸாக்கையும் நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த கிளாஸை முடிச்சுக்கோங்க. அடுத்தது பார்டர் டிசைன் நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்பர் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.